this prestigious recognition, but also reaffirm our commitment to world-class healthcare. On behalf of Kaveri Hospital, Vadapalani, I extend a warm welcome to all our esteemed guests, media representatives, and distinguished speakers. Thank you for joining us. அப்போ 90களில் என்ன சாப்டரில் இருக்கும், என்ன விதமானது இருக்குன்னா, இது வந்து பேஷண்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டி சேஃபாக இருக்கா, இங்கே வந்து ஃபயர் ப்ரிவென்ஷன் இருக்கா, பேஷண்ட் கீழே விழாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு இங்கே வந்து இது நோய் தொற்று எதுவும் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணுற விதமாக 16 சாப்டரில் அதை பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த 8th எடிஷனில் புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கேர் டெக்னாலஜியும் குளோபல் ஹெல்த் இம்பேக்டையும் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ டெக்னாலஜியில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மருந்து சீட்டில் எழுதிட்டு இருந்தோம், இப்போ கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஒரு தனி சாப்டராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி குளோபல் ஹெல்த் இம்பேக்ட், நம்மளுடைய உலகம் இன்றைக்கி வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ஓசோனில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது, நமக்கு ஐஸ் எல்லாம் உருகிட்டு இருக்குது, அதனால் கடல் மட்டம் ஏறுது அப்படின்றது ஒரு இது இருக்குது. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். இதில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல டாக்டர்ஸை வச்சு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறது அட் அஃபோர்டபுள் காஸ்ட், அது ரொம்ப முக்கியம். இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த யூஎஸ்ல வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்கு $700,000 ஆகுது. அதாவது பல கோடி ரூபா ஆகுது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு ப்ரோக்ராம் அங்கே பண்ணுறதுக்கு. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட், ஒரு 1/10க்கு கம்மியான ஒரு காஸ்ட்ல அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அது நம்ம கொடுக்கறதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து உறுதுணையாக இருக்குது. அதுக்கு ஒரு அங்கீகாரம். ஸோ நம்ம சொல்லுவோம் வந்து நீங்கள் சீப்பாக பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு லோ குவாலிட்டியில் நீங்கள் பண்ணலாம், லோ எக்யூப்மெண்ட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு அத்தாரிட்டி, ஒரு சீல், அதுதான் இந்த கோல்டு சீல். நம்ம வந்து ஜேசிஐன்றது ஜாயிண்ட் கமிஷன் வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் அங்கீகரிக்கப்படுற ஒரு அத்தாரிட்டி. ஸோ அது இருந்தால் தான் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் இருக்கும். அது இல்லை, இந்த ஜேசியில் உள்ள ஜேசி இன்டர்நேஷனல், ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல், வேர்ல்டு வைடு உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற அப்ரூவல். அந்த அப்ரூவல் வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் உள்ள சேம் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குதுன்றதுக்கு அத்தாச்சு. ஸோ அதுதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இஸ் த பேஷண்ட். இந்த பேஷண்ட்டோட சேஃப்டி, அவங்களோட ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் அட் த ஆப்ட் டைம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து அதனால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. பட் ஆக்சுவலாக ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் வில் நோ ஒன்ஸ் த குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ் த காஸ்ட் கம்ஸ் டவுன். ஸோ whenever there is a quality improves, because the cost of the treatment, because the lesser the complications, the optimal management எல்லாமே. ஸோ அதனால தான் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் I worked in London for 15 years, like orthopedic surgery. When I came back and started the Alwapet Hospital 2012, after 3 years, the UK the very high number of senior citizens, elderly people, அவங்களோட ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த காமன் ஹெல்த் சேலஞ்சாக. இடுப்பில் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் அவங்க சர்ஜரி ரிலேட்டட் அவுட்கம், அப்புறம் அதுக்கப்புறம் மொபிலிட்டி எல்லாம் ஹியூஜ் சோஷியல் சேலஞ்ச். அங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆர்த்தோ ஜீரியாட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஆர்த்தோ ஜீரியாட்ரிக்ஸில் I was fortunate enough to work for a long time. Empowered us, you have given a free hands to us. Thank you. It made us to drive to excel. Thank you, sir. Their feedback during the survey about our hospital services really made a difference to complete our Joint Commission International Survey, a successful one. Thank you, patients, for choosing us. We remain dedicated to provide you with a compassionate and world-class health care. I would like to special thanks to our doctors who involved and given extraordinary support to our survey process. Our doctors' clinical experience and commitment to patient safety played a vital role in achieving this milestone. Thank you, doctors. Our nurses, who are the backbone for this entire JCS journey. Their commitment to quality care, continuous efforts, resilience to deliver world-class healthcare really made a truly impact. Thank you, nurses. This achievement is a testament to our shared vision and commitment to deliver a highest level of patient safety during their care at Kaveri Hospital, Vadapalani by our support team, housekeeping team, engineering team, operations team, security and paramedical team. Thank you all. So, I'm Dr. Ayyappan, Medical Director of Kaveri Hospital, Dr. Purnachandran, Medical Superintendent of Kaveri Hospital. So, this is a proud moment for Kaveri Hospital.
as well as the entire state, because we have got the JCA accreditation, that too the 8th edition. ஸோ 8th edition வந்து இந்த வருஷம் தான் நமக்கு எஃபெக்டில் வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி we have got the gold seal of approval from Joint Commission International. ஸோ ஜாயிண்ட் கமிஷன் வந்து வேர்ல்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குதான்றதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். அதில் வந்து நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா டு கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபிள் காஸ்ட். ஸோ இந்த கிரேட் ஹெல்த் கேர் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான், இந்த அத்தாட்சி தான் இந்த ஜேசிஐயோட கோல்ட் சீல். ஸோ அதை நம்ம வந்து வாங்கியிருக்கிறது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டாக்டர் இருக்காரு. 1950 ஜாயிண்ட் கமிஷன் நிறுவனாங்க. அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து அந்த கமிஷனுடைய அக்ரிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. ஸோ 22,000 ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த அக்ரிடேஷனோட இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதே அந்த தரம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படின்றத வந்து 1990 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புது ஸ்டாண்டர்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே எல்லாரும் பேஷண்ட்லேருந்து டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 14 சாப்டர் ஆக்சுவலாக. இதில் வந்து என்னெல்லாம் நம்ம பார்ப்பாங்க அப்படின்னா, நோயாளியை வந்து சரியாக நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா, மாற்றி எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமா, அதே மாதிரி மருந்து கரெக்டாக கொடுக்குறோமா, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறோமா, அதுக்கப்புறம் நோயாளிக்கு தேவையான எஜுகேஷன், அதாவது அவங்களுக்கு புரியணும். முக்கியமான விஷயம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து எல்லா வியாதியை பற்றி தெரியும், ஆனால் நோயாளிக்கு வந்து வியாதியை பற்றி தெரியாது. ஸோ அந்த வியாதியை பற்றி அவங்களுக்கு சொல்கிறது, அவங்க என்ன வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணுன்றதை எஜுகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி சாப்டர் வந்து பேஷண்ட் ஓரியன்டாக இருக்கும். பேஷண்ட் ஓரியன்ட் இல்லாமல் அதர் சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்குது, பேஷண்ட் எங்கேயும் கீழே விழ மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலில், அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா, வீல் சேர்லேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாமே பத்திரமா இருக்கா, அப்புறம் நேரத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா, அந்த சிகிச்சைக்காக காத்திருக்கிற நேரம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. மொத்தம் வந்து 5 நாள் 4 அசஸர் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்ப்பாங்க. எங்களுடைய பில்லிங் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறோம், எப்படி நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்குறோம், அவங்க என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், அந்த விஷயத்துலேருந்து அவங்களுக்கு தொற்று நோய் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தொற்று நோய் வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம், இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இதில் வந்து அவங்க நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதை அந்த க்ரைட்டீரியாலாம் பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த கோல்டு சீல்ங்கிறது கிடைக்கும். உலகத்திலேயே வந்து நம்ம வந்து முதல் ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் முதல்ல அப்ளை பண்ணது நாங்கள் தான். ஆக்சுவலாக இந்தியாவில் கண்டிப்பாக நாங்கள் தான் முதல் ஹாஸ்பிட்டலு. இந்த 8th எடிஷனில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பாராட்டத்தில் பெற்றிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து குளோபல் ஹெல்த் இம்பேக்டில் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அது நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய பர்டிகுலராக நம்ம சென்னையில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க எப்படி அப்படின்னு. இது வந்து சென்னை முழுக்க நீங்கள் எந்த பில்டிங் போனீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி சென்னையில் வந்து பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஃபயர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இருந்தால் தான் லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்மளுடைய உறுப்பு மாற்று சிகிச்சையுடைய திட்டம் நம்ம நாட்டில் எப்படி நடக்குது, பர்டிகுலராக தமிழகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை விட நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அல்லாதவர்கள் வந்து உறுப்பு மாற்று இது பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு ஆர்கன் வாங்கினாங்கன்றதை பண்ண முடியாது.
அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூளை சாவு வந்து இருக்காரு அப்படின்னா யாருக்கு அந்த ஆர்கன் போகணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட்டில். ரொம்ப பாராட்டினாங்க. ஹாஸ்பிட்டலில் அதில் நாங்கள் கடைப்பிடிக்கிற கைட்லைன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த 8th எடிஷனில் இந்த கோல்டு சீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கான வெற்றி மட்டும் இல்லை, இது தமிழகத்துக்கான வெற்றி, இது இந்தியாவுக்கான வெற்றி. நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்ரிடேஷனை வாங்கியிருக்கோம். இதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் நான்.